ஹாப்பி பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் நம்பர் 8.4 ஃபிஃப்த் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ப்ரூவ் தட் சம் தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் அப்போவே ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தனியாக, இல்லை ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தனியாக ப்ரூவ் பண்ணி ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் செக் பண்ணியிருந்தோம். சரியா? இதில் நான் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன வேல்யூஸ் வந்தால் டேன் காட்டு சீக்கண்ட் இந்த மாதிரி எது வந்தாலும் மேக்ஸிமம் சைன் காசுக்கு மாற்ற சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதில் ஹிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சம்லையும் ஹிண்ட்லாம் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க எக்ஸாம்ஸில். இது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் புக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டி ஷர்மா புக்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்கில் இந்த மாதிரி ஹிண்ட்டெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக சம் கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ண சொல்லிவிடுவாங்க. சரியா? ஸோ ஹிண்ட்டெல்லாம் எதிர்பார்க்காம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் த எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. எது ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan θ டிவைடட் பை 1 மைனஸ் cot θ ப்ளஸ் cot θ டிவைடட் பை 1 மைனஸ் tan θ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் θ இன்ட்டு கொசிகன் θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுக்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, tan θ டிவைடட் பை 1 மைனஸ் cot θ ப்ளஸ் cot θ divided by 1 minus tan θ. ஸோ எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டேன் எப்படி எழுதலாம், சைன் காஸ்ட்டில் எழுதணும்னா சைன் பை காஸ். சரியா? சைன் θ பை காஸ் θ ஹோல் திங் இஸ் டிவைடட் பை 1 மைனஸ் cot θ எப்படி எழுதலாம், காஸ் θ டிவைடட் பை சைன் θ அப்படி எழுதலாம். சரியா? இப்போ ப்ளஸ் இதில் காட் எப்படி எழுதலாம், காஸ் θ டிவைடட் பை sin θ whole thing is divided by 1 minus sin θ divided by cos θ. சரியா? இப்போ கீழே இருக்கிறது எப்படி இருக்குது, 1 plus cos θ divided by sin θ இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் எல்சிஎம் எடுக்கலாம். அது வரைக்கும் எழுதிட்டே வாங்க. ஸோ sin θ divided by cos θ whole thing is divided by எல்சிஎம் எடுத்தோம்னா sin θ minus cos θ whole thing is divided by sin θ plus இங்கே cos θ divided by sin θ whole thing is divided by cos θ minus sin θ divided by cos θ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டிவிஷன் ஆஃப் டிவிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் 8th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ 2/3 டிவைடட் பை 1/4 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், இதை 2/3 இன்ட்டு 4/1ன்னு மாற்றிருப்போம். இது இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணியிருப்போம், நியூமரேட்டர் கூட டெனாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ 8/3ன்னு எழுதியிருப்போம். சரியா? ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதை இங்கே கொண்டு வரும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin θ by cos θ into sin θ by sin θ minus cos θ plus இதை விட்டுறக்கூடாது, இதையும் தனியாக பார்த்துட்டே வர போகிறோம். ஸோ cos θ by sin θ into cos θ by cos θ minus sin θ. ஸோ இதுக்கப்புறம் sin θ into sin θ sin square θ whole thing is divided by cos θ into sin θ minus cos θ plus இது cos square θ divided by sin θ into cos θ minus sin θ. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ sin square θ ப்ளஸ் cos square θ இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1 போட்ட முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை. ஏன்னா இங்கே காஸ் இன்ட்டு சைன் மைனஸ் காசு இருக்குது, இங்கே சைன் இன்ட்டு காஸ் மைனஸ் சைன் இருக்குது. இங்கே இருக்கிறதுல சைன் பாசிட்டிவில் இருக்குது, இங்கே சைன் நெகட்டிவில் இருக்குது. இங்கே காஸ் நெகட்டிவில் இருக்குது,
இங்கே காஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து எதாவது காமனாக வெளியே எடுக்க முடியும். இல்லை கீழே வந்து மேலே சேர்க்குறதுக்கு கீழே காமனாக இன்கேஸ் வந்து நமக்கு 1/2 ப்ளஸ் 3/2 இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், கீழே காமனாக பேஸில் சேமாக இருக்குது டினாமினேட்டர் அப்படிங்கிறதுனால அதுக்கு எல்சியம் எடுக்காமல் சேமாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனை காசுலேருந்து மைனஸை மட்டும் வெளியே எடுத்தோம்னா என்ன பண்ணிடலாம், இங்கே இப்போ வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இதில் நான் மைனஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வந்துடும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இங்கே இருக்க மாதிரியே நான் இதை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன வரும், இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்கே இருக்கிறத மாற்ற வேண்டாம், காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே இதிலேருந்து மைனஸை வெளியே எடுத்தோம்னா மைனஸ் இங்கே வரப்போகுது. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் நம்ம மிடில் போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டுட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் திங் இஸ் டிவைடட் பை இந்த சைன் தீட்டா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ப்ராக்கெட் உள்ள தான் மாற்றிருக்கோம். ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? இங்கே மைனஸை வெளியே எடுத்துருக்கேன். மைனஸ் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே ரெண்டுமே கீழே சேமாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் சேமாக இருக்கிறதுனால வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். 1 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இங்கே ப்ராக்கெட்டில் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் 1 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படியே நான் வெளியே வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இங்கே இருக்கிறத என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கீழே மல்டிப்ளை பண்ணும்போது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. 2 × 3 3 × 2 ஒன்று தானே. அதே மாதிரி காஸ் இன்ட்டு சைன், காஸ் சைனும் எழுதலாம், இல்லை சைன் இன்ட்டு காசுன்னு எழுதலாம். சரியா? இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ் போகிறப்போ இது கியூபிக்கில் இருக்கிறதுனால நான் கியூபிக் ஆன்சர் எடுத்துக்கிறேன். a மைனஸ் b தி ஹோல் கியூப் ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். a மைனஸ் b தி ஹோல் கியூப் ஃபார்முலாக்குள்ளே போகும்போது a கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b மைனஸ் b கியூப், இது a மைனஸ் b தி ஹோல் கியூப் ஃபார்முலா. ஆனால் நமக்கு இருக்கிறது என்னென்னா a கியூப் மைனஸ் b கியூப்பில் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், a கியூப் மைனஸ் b கியூப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a minus b the whole cube plus 3ab into a minus b. ஏன்னா மைனஸில் இது மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப்க்கு a மைனஸ் பியை மட்டும் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. சரியா? இது வரைக்கும் இந்த ஃபார்முலா ரெடி பண்ணிட்டோம். சரி, இங்கே ஏ எல்லாமே சைனாக இருக்க போகுது, பி எல்லாமே காசாக இருக்க போகுது. சரியா? அந்த மாதிரி நான் மாற்ற போகிறேன். 1 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, மேலே இருக்கிறத நம்ம சைன் கியூப் மைனஸ் காஸ் கியூப், அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதுக்கு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஃபார்முலாவுக்கு மாற்றுறேன். ஏ எல்லாம் சைன், அப்போ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அதாவது ஏபி, அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதாவது 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இல்லையா? அதனால் ஹோல் திங் இஸ் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வெளியே எடுத்த இந்த வேல்யூக்கும் இதுக்கும் செக் பண்ணும்போது எல்லாம் மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவால் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா, அதையும் மாற்றணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். ஸோ இதை சைன் எல்லாம் a, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3
sin theta cos theta whole thing is divided by sin theta cos theta. Next, so sin square theta plus cos square theta. Sin square theta plus cos square theta என்னது 1. sin square theta plus cos square theta equal to identity படி 1 அங்க. அதாவது trigonometrical identity பிரகாரம் sin square theta plus cos square theta equal to 1. ஸோ இங்கே minus 2xy plus 3xy இல்லை minus, அதாவது 3ab minus 2ab என்ன இருக்கும் இங்கே ab ஆயிருக்கும் இல்லையா, அதே தான் இங்கே ப்ளஸ் 3 sin theta cos theta இங்கே minus 2 sin theta cos theta பண்ணும்போது இது ஆல்ரெடி 1 ஆயிடுச்சு. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, sin theta cos theta whole thing is divided by sin theta cos theta. இப்போ நம்ம வந்து கீழே பேஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்னா 4 + 3 இப்படி இருக்கிற என்ன பண்ணிருக்கலாம் 4/2 + 3/2 மாற்றலாம் இல்லையா. இதை தான் என்ன பண்ணியிருப்போம் எல்சிஎம் எடுக்காமல் கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னு எடுத்துருப்போம். அதே மாதிரி இங்கே இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/sin theta into cos theta plus sin theta cos theta divided by sin theta cos thetaன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ sin theta by cos thetaக்கு sin theta by cos theta கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு இதுக்கு 1 வரும். சரியா, இதை எப்படி எழுதலாம் 1/sin into 1/cosன்னு எழுதலாமா. ஸோ இதை எழுதும்போது 1/sin theta into 1/cos theta plus 1. ஸோ 1/sin என்னது cosecant theta into 1/cos என்னது secant theta plus 1. ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லி. அதாவது 1 + cosecant theta secant thetaன்னு எழுதியிருப்பாங்க. இங்கே cosecant theta secant theta plus 1 இருக்குது. சரியா, ஸோ ப்ளஸ்ன்றதுனால எந்த பக்கம் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரியா, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், என்னென்ன கான்செப்ட் உள்ளே வருதுங்கிறதும் முக்கியம். ஸோ நமக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலே நமக்கு ஒரு 80% ஆஃப் சம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்க 20% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் உள்ளே வரும்போது அதை என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேயும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.